அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்ட்ராடே அனலைஸ் பார்க்கலாம். அதில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. இது ஒரு நாலேஜுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். ஓகேங்களா? நீங்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆப்ஷன் பையர் நான் சொல்கிறது முக்கியமாக. ஓகேங்களா? எல்லாரும் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் இதை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் சரியான வழியை தேர்ந்தெடுத்து போவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு எதுக்குமே. ஏன்னா மார்க்கெட்ல டைம் 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ப்ரீமியம் அப்படி கிடையாது. அதுக்குள்ள அது எங்க ட்ரேட் ஆகுது, நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் எல்லாமே மாறுபடும். ஓகேங்களா? அப்போ அதை மார்க்கெட்டுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வர்த்தகம் பண்ண முடியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, நிறைய ஒரு சில மெசேஜஸ்லாம் நான் எனக்கு வந்திருந்தது பார்த்தேன். இந்த மார்க்கெட் வந்து இறங்குது சார். நாம வந்து ட்ரேடருக்கு என்னங்க இறங்கினா என்ன ஏறினா நமக்கு என்னங்க, அன்னைக்கு டே என்ன நடக்குது அதை மட்டும் பார்த்தா போதும். இன்டர்டே பிளேயர் ஓகேங்களா, நமக்கு அது இல்லை. இன்வெஸ்டருக்கு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க லாங் டேர்ம், 5 வருஷமா 10 வருஷமா 2 வருஷமா அவ்வளவு விஷயம். அதுக்குள்ள அது வந்து இறங்கலாம் ஏறும். மார்க்கெட்டுக்கு அப்படியே ஏறிக்கிட்டே இருக்காது, இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும். அதுக்கப்புறம் இப்ப இவ்வளவு ஆனது வந்து எல்லாரும் கிராஷ் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. இது கரெக்ஷனுங்க, கிராஷ்லாம் இது கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, பயப்படாதீங்க. பங்கு சந்தை வந்து இதுக்கு போறதுக்கு தான் வாய்ப்பு, அப்சைடு தான். புரிஞ்சுக்கல, லாங் டேர்ம்லாம் இறங்கினாலும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அது இறங்கி ஏறும், இறங்கி ஏறுறதுதான் சரியானது. அதனால தயவு செய்து யார் சொல்றதையும் நீங்க, அப்ப உங்களுக்கே அது தெரியலன்னா எப்படி நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த பொசிஷன் எப்படி எடுத்து வைக்கிறீங்க? என் கேள்வி அதுதான். யாரோ சொல்றாங்க அப்படின்றதுக்காக எடுக்கிறீங்களா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்க படிக்கணும், நீங்க தெரிஞ்சிருக்கு. இப்ப நானே இந்த யூடியூப்ல இந்த லெவல் கொடுக்குறேன்னா இதெல்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே, அது கூட அடிஷனலா இதை பயன்படுத்திக்கலாம், அவ்வளவுதான். யூடியூப்ல வரும் 1000 சொல்லுவான், யூடியூப்ல ட்விட்டர்ல எல்லாமே 1000 சொல்லுவாங்க. எவ்வளவு சிபிரிஸ்டா இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ப கூடாது. ஓகேங்களா? நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம இன்னைக்கு இதுக்கு போவோம். இன்னைக்கு மண்டே என்னங்க நம்ம ரூல் என்ன? மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். ஓகேங்களா? இது வந்து ஒரு சைக்காலஜி கிரியேட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு 23,700 கால் 108 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி ஏறதுக்கு ட்ரை பண்ணும். அதற்கு கீழே இருந்தா நிஃப்டி இறங்குவதற்கு ட்ரை பண்ணணும். இது வந்து இதுக்கு மேலதான் இருக்கா கீழே தான் இருக்கான்றதெல்லாம் இந்த விலையை வைத்து இங்க வரும்போது நீங்க முடிவு பண்ணுங்க. அங்க வந்து அதுல ஃபால்ஸா ட்ராப் பண்ணுவாங்க. நம்மள சும்மா மேலே இருக்கிற மாதிரி காமிப்பாங்க, வீக்கா இருக்கு கீழே விடுவோம், கீழே இருக்கிற மாதிரி காமிப்பா ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு மேலே போயிட்டு மேலே போவாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம மேக்ஸ் அடிப்படையில், ஏன்னா மேக்ஸுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. நம்மளை ட்ராப் பண்ணி மட்டும்தான் ஏமாற்ற முடியும். அதையும் நம்மளால மேக்ஸ்ல கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் கொடுக்க முடியுமா? எதுல வேணா 23,600 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், 400 கொடுக்கலாம், 800, எனி ஸ்ட்ரைக்ல கொடுக்கலாம். அதுக்கேற்றப்போல் வேல்யூஸ் எல்லாமே மாறுபடும். மேக்ஸுங்கிறது கால்குலேஷன்ங்கிறது ஒண்ணுதான், வேல்யூஸ் மட்டும் மாறுபடும். அதனால இதை பற்றி புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. இங்க வரும்பொழுது உங்க டிசிஷன் எடுங்க, அங்க வராம போனா தவிர்த்திடுங்க. அதே இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட விலை போனா, இங்க இருக்கிற மார்க்கெட்டு இந்த இடத்துல இருந்து இங்க ஒருத்தர் போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட விலையில எதர் திரும்பணும் ஆர் அப்சைட் போகணும். அதே கீழே வந்துட்டுனா ஒரு விலையில இருந்து திரும்பி ஆகணும் ஆர் இங்க டைரக்ஷன். அந்த இடத்துல அப்போ வந்து திரும்பணும் அப்படிங்கிற ரூலே இருக்கு, ஒரு ஸ்ட்ரைக். அதெல்லாம் ஏன் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம தான் அதுக்கான ரூல்ஸ் இதெல்லாம் வகுத்து வர்த்தகம் பண்ணும். நான் இதுல கொடுக்கறது மார்க்கெட்னுடைய டைரக்ஷனுக்கு மட்டுமே. இங்க வாங்குங்க வீங்க நான் சொல்லவே கிடையாது. மார்க்கெட்னுடைய டைரக்ஷன் அந்த இடத்துல வந்தா முடிவெடுக்கப்படும். நன்றி, வணக்கம், வாங்க வர